வரதனிடத்துல வந்து கைங்கரியத்தை போட்டி போட்டு ஒருத்தர் பண்ணுவான். இந்த கைங்கரியை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவா யாரும் கிடையாது. யாராவது ஒரு கைங்கரியம் வேணா அந்த கைங்கரியம் எந்துதான் போட்டி போட்டு பண்ணக்கூடிய அந்த கைங்கரியம் இந்த தேவாதிராஜன் அப்பேற்பட்ட வீரியமா இருக்கக்கூடியவன் நம்முடைய தேவாதிராஜன். வீரியன் சக்தி பகவான் இருக்கக்கூடிய சக்தி எது அப்படின்னு பார்த்தோம்னா கிரந்தங்கள் தான் பகவான் சக்தி. அந்த கிரந்தங்கள் என்ன அப்படின்னா வேதாந்த தேசிகனா திருவதாரம் பண்ணி அந்த வேதாந்த தேசியம் மூலமா 100க்கும் மேற்பட்ட கிரந்தங்களை பெருமாள் நமக்கு கொடுத்தோ அந்த கிரந்தங்கள் தான் பகவானுக்கு சக்தியா இருக்கு. ஞான மலேஸ்வரி சக்தி. அடுத்தது கடைசியில தேஜஸ். வரதனுக்கான தேஜஸ நம்ம வர்ணிச்சு வாழாது பிரம்மா வர்ணிச்சது. ஏன் அப்படின்னா பரம் மகா அப்படின்னு வேதாந்த தேசிகன் மகத் சப்தத்தினால பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடர் தோன்றியது. பரஞ்சுடரா இருக்கக்கூடிய தேஜஸ் தேவாதிராஜன் அப்படின்னு தேசிகனுடைய பிரபந்தங்கள் எடுத்து காண்பிக்கிறேன். அப்பேற்பட்ட தேஜஸை உடையவன் நம்முடைய தேவாதிராஜன். அது மாத்திரமல்ல பெருமாள் அந்த மபாஹோமே பிரவர்த்தேது பிராத்த சவண காலிக்கே தாத்து உத்தரவேத்தியந்தா பிராத்துராசீன் ஜனார்தனஹா அப்படின்னு பிராத்த காலத்துல தேசியத்துல பகவான் பகல் விளக்கு பரஞ்சுடர் தோன்றின அதே வார்த்தை அப்படியே பிரம்மா சொல்லுதான் அப்படியே தேசியம் சொல்றேன். பிரம்மா அப்படியே சொல்றேன் சித்திர மபாஹோமே பிரவர்த்தது பிராத்த சவண காலிக்கே பிராத்த சவணத்துல பெருமாள் அத்திரவதாரம் பண்ணிருக்கேன். தாத்துர் பிராத்துர் ஆசீன் ஜனார்தனஹா பிராத்துராசீத் அந்த பகல் விளக்காக இருக்கக்கூடிய பகவான் அதுக்கு ஒரு பகலுக்குள்ள விளக்கு மாதிரி ஒன்னும் பிரகாசத்தோட இருக்கு. 1000 கோடி சூரியன் ஒரே சமயத்துல பிரகாசிச்சா எவ்வளவு தேஜஸ் இருக்கும் அப்படின்னா தேவாதிராஜனுடைய இந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை செஞ்சோம்னா நமக்கு அந்த தேஜஸை நம்ம பார்த்துடலாம். அதனால இந்த பாசனங்கள் தேவாதிராஜனுடைய திருவடி வாரத்திலே இந்த ஷட் குணத்தோட நம்ம பிரார்த்திக்கிறோம். நன்றி ஆஞ்சநேயர்.